ஒரு யூடியூப்ல வந்து பனாமா வெடிப்பு மற்றும் மோக்கோ பாக்டீரியல் வில்ட் அந்த வீடியோ பார்த்து அவர் தோட்டத்துல அந்த சிம்டம்ஸ் இருந்ததுனால இவர் மூலமாக தீர்வு கிடைக்கல என்று நம்மளை கூப்பிட்டு இருந்தாரு. அன்னைக்கு வந்து என்ன பண்ணோம், டாக்டர் சைடு இங்க கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு, நம்ம டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மண்ணின் தன்மை எப்படி இருந்தது, அந்த வேர் பகுதி எப்படி இருந்தது, மற்றும் அங்கே கொடுத்து 15 நாள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது என்பதன் சாருடைய அனுபவத்தின் மூலமாக ஆழ் மனசின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காலனிக்கு சார் மற்றும் மேடம் வரவேற்கணும் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். நாங்கள் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் சுண்டக்காமலை கிராமம் நாகர்நேயில் வசித்து வருகிறோம். விவசாயம் செஞ்சு வருகிறோம். நாங்கள் தேன் வாழை ரெண்டாவது ட்ரம்மை போட்டிருக்கிறோம். தேன் வாழை முதல்ல ஒரு டைம் நோவு அட்டாக் ஆகிடுது, இந்த வெல்ட்டு. அப்புறம் எனக்கு என் நண்பர் மூலம் கொத்துக்காட்டு நண்பர் மூலமா தகவல் தெரிஞ்சு நாங்கள் ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டு வந்து பார்த்தபோது பூரா வெல்ட்டு வெட்டி பார்த்தாரு. மண் பூரா கெட்டு போச்சுன்ட்டாரு. அப்புறம் இந்த சாயில் ஊற்றுனதுக்கு முன்னாடி 15 மினிட் நல்லா டெவலப்பாக தெரியுது. ஒன்றும் தப்பு வராது. கோரத்தெல்லாம் நல்லா வருது, கருப்பாக இருக்குது. மண்ணினோட இலக்கம் கிடைச்சிருக்கு. புது வேர்கள் வந்து தென்படுது எங்களுக்கு. வாழையினோட மாற்றம் நோய் கட்டுப்பட்டு வந்து இப்ப வந்து புது விதமா எங்களுக்கே தோணுது. மேடம் டாக்ஸல் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து நம்ம சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது மண்டி எடுத்து வெட்டணும். மண்வெட்டி எடுத்து தான் வெட்ட முடிஞ்சது. இன்னைக்கு மேடம் மண் எப்படி இருக்கு? இன்னைக்கு மண்ணு வந்து கையிலேயே எடுக்கிற அளவுக்கு இலக்கமா இருக்குது நம்மளுக்கு. நம்பர் 1 பாயிண்ட் மண் இலக்கமா இருக்கு. ஓகே சார். ரெண்டாவது பாயிண்ட் மேடம், அன்னைக்கு மண் மனம் பார்த்தோம். மண் மனமே மண் வாசனை இல்லை. இன்னைக்கு மண் வாசனை நல்ல மனமா காட்டுது. நல்ல மனமா காட்டுதுன்னா மண்ணு வந்து பூமி தாய் வந்து உயிரோட ஆரோக்கியமாக இருக்குது இல்லைங்களா மேடம்? ஆமாங்க. ஓகே மேடம். ரெண்டாவது வந்து மண்ணு வந்து மேடம் எடுத்து காட்டுங்க மேடம். நீங்க 2 பேர் எடுத்து காட்டுங்க. எப்படி இருக்கு மேடம்? மண் ரொம்ப இலக்கமா பவுடர் மாதிரி இருக்கு. இருக இல்லாம ரொம்ப வந்து லூசா இருக்கு. மண்ணு வந்து லூசா இருக்கு. அப்படின்னா நம்ம மண்ணுல வந்து பல கோட்டி பல வகையான பாக்டீரியல், ஃபங்கல், ஆக்டினோமைசிட்டிஸ் எல்லாமே இருக்குது என்று அர்த்தம். ரெண்டாவது சார் மேடம், அன்னைக்கு நோய் பரவுதல் எப்படி இருந்தது, இன்னைக்கு நோய் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது மேடம்? நோய் வந்து அன்னைக்கு வந்து நாங்க ஒரு 2-3 நாள் மட்டும்தான் பார்க்கல 2-3 பார் அந்த மாதிரி வந்து ரொம்ப வேகமா பரவி இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கல அந்த நோய் அதோடயே கட்டுப்பட்டு இப்ப வந்து வாழை நல்லா குருத்தாயி வாழையினோட வளர்ச்சியே கொஞ்சம் விதமா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னொன்னு மேடம், அங்க குருத்து அடுக்கு மட்டையா இருந்ததுல மேடம், இந்த மட்டை மட்டை இப்போ எப்படி இருக்குது மேடம்? கொஞ்சம் அதிகமா ஹைட்டா போய் மட்டை வந்து மடங்காம நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்த வளர்ச்சி வந்து மட்டை மடங்காம நல்லா இருக்கு. அந்த குளோரோஃபில் பச்சை தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தென்படுது. ஓகே சார். சார் நம்ம ஒரு 15 நாள் அனுபவத்துல அன்னைக்கு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம சொன்னதுமே இன்னைக்கு 15 நாளுக்கு அப்புறமா டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கிறதுக்குமே 100க்கு 100% மேட்ச் ஆகுமா சார்? ஆயிரும். கண்டிப்பா நோய் தன்மை குறைஞ்சிருது. நோய் தன்மை குறைஞ்சிருக்கு. எங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும். அதனாலதான் மறுபடியும் கூப்பிட்டு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கறத நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதுனால அடுத்தது என்ன செய்யலாம் மேடம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லை என்ன மேடம், வாய் விட்டு பேசுறோம், கட்டளை படுத்துக்கிறது பாக்குறோம். ஆனா பூமி தாய் இங்க இருக்குது மேடம். அந்த நம்பி இருக்கக்கூடிய அந்த செடிகள் வந்து சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்கு வந்து பனாமா வீல்ட் இருக்குது, மோக்கோ பாக்டீரியா வீல்ட் இருக்குது, எங்களுக்கு செருகு நோயின்ட்டு சொல்ல முடியாது மேடம், இல்லைங்களா? அதனால வந்து பூமி தாய் உடம்புல இருக்க வேண்டிய அளவுக்கு பல கோட்டி நுண்ணீர்கள் இருந்தாலே போதும் மேடம், அது பாதுகாக்குது. பூமி தாய்க்கு குழந்தை ஒரு செடி. அந்த செடி வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பூமி தாயில பல கோட்டி பல வகையான நுண்ணுயிர்கள் இருந்தால்தான் பூமி தாய் ஆரோக்கியம் இருக்கும்போது அது 100% காப்பாத்துக்கு. சார், அனைத்து விவசாய நண்பர்களுக்குமே நம்ம டாக்டர் சாயில் பத்தி, டாக்டர் சாயில் எங்க நடந்திருக்கக்கூடிய ரகசியம் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எல்லாருமே இந்த மாதிரி பனாமா வில்ட்டு அந்த மோக்க வில்ட்டு வந்ததுக்கு பயப்பட வேண்டியது இருக்குமா? பயப்பட வேண்டியது இல்லையா டாக்டர் இருக்கும்போது? பயப்பட வேண்டியது இல்ல. ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆரம்பத்திலே மருந்து ஊத்திடுவோம். நம்மள தெரியாத நம்ம லேட் ஆகி மருந்து ஊத்துனுங்க. முதல் டோஸ் இது முதல் வாட்டி தான். எத்தனை மாசம் வாழை இது? 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் வாழையில என்ன மெத்தட்ல பண்ணிட்டு இருக்குங்க சார் இது வரைக்கும்? எல்லாம் மேடம் இந்த இதுக்கு வந்து நீங்க சிம்டம்ஸ் இருந்ததுனால என்னென்ன கொடுத்துருக்கீங்க நமக்கு தெரியாம? வேற என்னென்ன ஊத்துறீங்க? வேற வந்து நாங்க வேர் மருந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருந்தது மேடம்? ப்ளூ காப்பருங்க, குளோரி இதெல்லாம் 2 தடவை கொடுத்துருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா நாங்க மறுபடியும் வந்து எந்த இது கொடுத்தும் கட்டுப்படல. இது வந்து வைரஸ்னுக்கு வந்து சீக்கிரமா வந்து ரொம்ப விரைவா கட்டுப்பட்டு இருக்குது. நாங்களுக்கு புதுவிதமான வாழை வந்து நல்ல வளர்ச்சியா காட்டுது இதுல. ஆனா
2 வாட்டி டாக்டர் சைல் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 வாட்டி ட்ரை ட்ரை பண்ணியிருக்கோம். அதுல ட்ரை கட்டுப்பாடு பண்ணி வரல. ஃபெயிலியர் தான் அது. நாங்க இவரு என்னன்ட்டாரு, ஒரு வாட்டி இது வந்து ஃபுல்லா ஓட்டியே விட்டுறலான் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார். வாழையவே அழிச்சு போடலான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த வாழையினோட வளர்ச்சி வந்து வாழையவே ஓட்டி விட்டுறலான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனசங்கட்டத்துல சொன்னாரு. இப்ப வந்து ரொம்ப திருப்தியே இருக்குது. ஏன்னா 2 வாட்டிக்கு எல்லாம் கொடுத்தாச்சல்ல, காப்பாத்த முடியல, இனி எப்படி காப்பாத்துறது, ஓட்டி விடலன்ட்டு. ஆனா அதுக்கு தாண்டி ஒரு டாக்டர் சைல்ங்கிறது வந்து ஒரு விவசாயிக்காக மண் வளத்துக்காக இருக்குதுன்ட்டு சாருக்கு தெரியல இல்லைங்களா மேடம்? அது அவர் நண்பர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை தாண்டியும் ஒரு இருக்குது, அதை வந்து மண்ணையும் காப்பாத்திக்கும் என்று தெரிஞ்சது இல்லைங்களா சார்? மேடம், அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? பயோ மூலியமா கொடுத்தா வந்து வளர்ச்சிகள் நல்லா இருக்குது, மண்ணினுடைய வளம் நல்லா இருக்குது, மக்களுக்கும் நல்ல முறையான உணவுகளை கொடுக்கலாம் அப்படிங்கறது நாங்க சொல்றோம். ஓட்ட வேண்டிய வாழை வளர வைக்கலாம் இல்லைங்களா மேடம்? ஓட்ட வேண்டிய வாழையை வளர வைக்கல இல்லைங்களா மேடம்? தேங்க்யூ மேடம். ஏன்னா நம்ம மேடம் வந்து டீச்சர், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அவருக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த குளோரோஃபில் பத்தியும் தெரியும், மற்றும் வந்து இங்க சாயில் ஈசி பத்தியும் தெரியும். ஏன்னா பிளைண்டா ஒண்ணு பேசல இல்லைங்களா மேடம்? எல்லாமே வந்து சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன். குளோரோஃபில் என்றால் என்ன, அந்த பௌதிகத்தன்மை என்றால் என்ன, அந்த செல்லுவேருடைய வேலை என்ன என்பதுன்னு வந்து நாம் டீச் பண்ணிருக்கிறோம். மேடம் தெரியும். என்ன ஒண்ணுமே தெரியாது, விவசாயிகிட்ட நம்ம பேசல. அதனால எந்த விவசாயம் கூட உங்க தோட்டத்துல மண்ணிலே பிரச்சனை இருந்தாலுமே, அந்த செடியிலே பிரச்சனை இருந்தாலுமே பயந்துக்க வேண்டிய அவசியம் 100% தேவையில்லை. எல்லாருமே பிரச்சனைக்கு